ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாங்காய் வச்சு தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி பண்ணியிருக்கேன். மாங்காய் நல்லா கழுவிட்டு நல்லா தோல் சீவிட்டு நல்லா காய் வருதுன்னு நல்லா திருவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க மாங்காய் வந்து இது மாம்பழ சீசன்றதுனால வந்து லைட்டாக கொஞ்சம் பழுத்தா மாதிரி இருக்குது, சிலது காயவாட்டாக இருக்குது. ஸோ நான் ரெண்டுமே பரவாயில்ல அப்படின்னு திருவி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு அந்த அந்த அரிஞ்சு போடுறத விட இந்த மாதிரி துருவி போட்டால் நம்மளுக்கு சீக்கிரமாக அது ஊறுகாய் நல்லா தொக்கு வந்து நல்லா சூப்பராக ஈஸியாக வந்துடும். பட் அரிஞ்சு போட்டால் அது நல்லா இதுவாகி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி இது கூட வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. அது நல்லா ஓரளவுக்கு இழைஞ்சி வந்த பிறகு ஆச்சி மிளகாத்தூள், வெத்து மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அது போட்டுக்கோங்க. நான் 50 கிராம் பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து ஒரு முக்கால்வாசி கிட்டக்க நான் இதில் வந்து காரம் சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா உறவாடி வரணும். அப்புறம் எண்ணெய் வந்து தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிளகாத்தூள் எனக்கு என்ன தேவைப்படுது அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது அவ்வளோதாங்க. இதை நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா அந்த மிளகா ஊறி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நல்லா அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருங்க இந்த ஊறுகாவை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கலரை வந்து அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் நான் சொன்னேன், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். வந்த பிறகு இதில் வந்து நான் ஒரு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா, கடுகு ப்ளஸ் வெந்தயம், இது ரெண்டும் நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து லாஸ்ட் இந்த மாதிரி இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை போட்டு இறக்குனா போதும். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இதுதாங்க நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா இறக்கி ஒரு பாட்டில்லையோ இல்லை ஏர்டைட் பாக்ஸ்லேயும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து தேவைன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எவ்வளோக்குள்ள இருக்கோ அவ்வளோ நாள் அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.